டாப் 10 priority லிஸ்ட்ல இருக்கிற நோய் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை ஆரம்பிக்கலாமா? Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான PicsArtல ரொம்ப கிரியேட்டிவான லாக்டவுன் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி உங்களோட மொபைலில் ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை போட்டுக்குங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு போர்ட்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு பேக்ரவுண்டு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். அதாவது எம்டி லேயர், அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ இந்த 2 லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி செகண்ட் லேயர் கொண்டு வந்துடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த லேயர் ட்ராக் பண்ணி நான் செகண்ட் லேயர் கொண்டு வந்துட்டேன். ஓகே, சூப்பர். இப்போது எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய விதமான ஷேப் இருக்கும். இதில் ஸ்கொயர் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துருங்க. இங்கே ஓகே பண்ணிடலாம். ஓகே, இப்போது லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஆரம் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எக்ஸ்ரே, அதாவது XOR அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, என்ன ப்ரோ பண்ணேன், எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் அங்கே எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பு கொடுத்துட்டேன். ஷேப்பு கொடுத்துட்டு சும்மா ஒரு ஷேப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஷேப்பு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பரண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்க செகண்ட் லேயர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். ஸோ 2 லேயரும் பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி லேயராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக சொல்லணுன்னா டிரான்ஸ்பரண்ட் லேயராக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ 2 லேயரும் ஒரே லேயராக மெர்ஜ் ஆகிடும். ஓகே, சூப்பர். திரும்ப லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதாவது குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எம்டி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பேக்ரவுண்டை கரெக்டாக க்ராப் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை ட்ராக் பண்ணி செகண்ட் லேயர் கொண்டு வந்துடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு லேயரை ட்ராக் பண்ணி செகண்ட் லேயர் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த டோர் வந்து ஃப்ரண்ட்டாக போயிடும். இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் லேயராக வந்துடும். ஸோ உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க, வேணான்னா விட்டுடலாம், அது ஆப்ஷனல் தான். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எம்டி லேயர், அகெயின் ஆட் ஆப்ஜெக்ட், ஃபோட்டோ, இன்னொரு பிஎன்ஜி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே டிக் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேயரை ட்ராக் பண்ணி செகண்ட் லேயர், அதாவது ஃபஸ்ட்டு லேயர் கொண்டு வந்து திரும்ப செகண்ட் லேயருக்கு ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, அகெயின் லேயர் ஐக்கான், அகெயின் ப்ளஸ், அகெயின் எம்டி லேயர், அகெயின் ஆட் ஆப்ஜெக்ட், இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேயரை ட்ராக் பண்ணி திரும்ப செகண்ட் லேயர். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து உங்களுக்கு எப்போவுமே டோர் மட்டும்தான் இருக்கணும், செகண்ட் லேயர் தான் இதை ஆட் பண்ணிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில், அதுவும் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜை எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ணி தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜை உங்களுக்கு வேணுன்ற இடத்துல கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜியை ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சமாக வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஸோ நான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு ட்ராக் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும். ஓகே, இப்போ இந்த பிஎன்ஜியை கரெக்டாக அவர் உக்காண்ட்ருக்கார்ல, ஐ மீன் சீட்டிங்கில் இருக்கார்ல, அந்த சீட்டிங் பக்கத்தில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவருக்கு பேக் சைடில் வந்து அந்த ஷேடோ வந்து போயிடுச்சு. ஓகே சூப்பர். திரும்ப அந்த ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 90க்கு செட் பண்ணலாம். 90, அதுக்கு மேலே போகக்கூடாது, 90. ஓகே சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜி அவரோட லெக்கு கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து இதுலேயும் சேம் அதே மாதிரி 90. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் ஷூ செட் பண்ணிவிட்டு லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேடோ வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ அந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 70 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு 100, செகண்ட் வந்து ஒரு 12. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 100க்கு செட் பண்ணிட்டேன், செகண்ட் வந்து ஒரு 12க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு 19 கொடுங்க, 19. செகண்ட் வந்து ஒரு 0. ஓகே சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாஸ்க்கை கரெக்டாக அவரோட ஃபேஸு கிட்ட செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ்க்கை வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜை பெருசாக்கிட்டு கரெக்டாக டோருக்கு இந்த சைடில் வந்து செட் பண்ணலாம். ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். PicsArtல ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +23க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட் அது வந்து ஒரு -18. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ -27. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயிட்டு -32. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக்கு -56. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டின்னு வந்து ஒரு -5. ஓகே, நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் +10. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +11. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்கும், அதாவது குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு லூமினஸ் வந்து ஒரு -20. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் யூஜ் வந்து ஒரு -5. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் +35. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர். ஓகே, இதில் சேச்சுரேஷன் வந்து ஒரு +13. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து ஒரு +4. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு க்ரீன், இதில் யூஜ் வந்து ஒரு +5. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு +52. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து +100. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ, இதில் யூஜ் வந்து ஒரு +57. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +51. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து ஒரு +11. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு ப்ளூ யூஜ் வந்து ஒரு +9. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +30. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து -14. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரே வந்து யூஜ் மட்டும் ஒரு +11. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது லேயராக இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் பேசிக்குன்னு இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் 4ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நார்மலாக வந்து 100ல் செட் ஆகிருக்கும், ஸோ அதை சேஞ்ச் பண்ணி ஒரு 151க்கு செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங் வந்து ஒரு 15. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மாஸ்கிங் வந்து ஒரு +12. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +38. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +18. ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 24க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். ஓகே, மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர் வந்து ஒரு +7க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +12. ஓகே, நெக்ஸ்ட் டென்சிட்டி +6. ஓகே, நெக்ஸ்ட்டு விண்டேஜ் வந்து ஒரு -26. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மிட் பாயிண்ட் வந்து ஒரு 57. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸ்கின் கலரை பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். அவரோட ட்ரெஸ் கலரை பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். அதே மாதிரி அந்த டோருக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, ரொம்பவே ஈஸியான லாக்டவுன் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட பிக்சார்ட்டில் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று பண்ணுறேங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை போட்டுக்குங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டு மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சேனலை பற்றி ஒன்றும் யாருக்கும் தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் எடிட்டிங்கை பற்றி அவங்களும் கற்றுப்பாங்க, உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அந்த டிங்னு அழுத்துங்க. டாட்டா பை பை, see you. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க, நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்.